யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பிரளயத்தை பாழ்படுத்துவதற்கு போல் நடிகர் விஜய் துவங்கியிருக்கக்கூடிய கட்சியில் நடக்கக்கூடிய அரங்கேற்றங்களையும், எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களையும் நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் கண்களில் கண்ணீரோடு இதயத்தில் இரத்தமும் வலியும் ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களும் பிரளயங்களும் நடக்கக்கூடிய பிரகதி தத்தங்களும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ அதுதான் இன்றைய காணொளி. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் திராவிட இயக்கத்தையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் பேசுவேன் என்று கருப்பு துண்டோடு வலம் வந்த நாஞ்சில் சம்பத் நச்சு பாம்பாக, நாரவாய் பாம்பாக, நாரவாய் பேச்சு, வாய் விற்பனனாக, வாயை வாடகைக்கு விட்டு பேசுபவனாக, இதெல்லாம் நான் சொல்லலைங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேசக்கூடியவர்களோட வார்த்தை. விலை போய்விட்டார், விற்பனைக்கு சென்று விட்டார், தன்னுடைய வார்த்தைகளை விற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டார். அது எங்கள் தரங்கட்ட இடத்துல இருந்துன்னு பேசுகிறது யார் தெரியுமா? சாக்கடை துறைமுருகங்கிறவங்கன்னு சொல்லி. இதுவும் நான் சொல்லலை, இது எதிர்த்தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. யார்? விஜய் ஆதரவில் இருந்து சொல்கிறாங்க, சாக்கடை சம்பத்துங்கிறது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருகிற போது உங்கள் கொள்கை என்ன என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரே வார்த்தை அண்ணாயிசம். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அந்த அண்ணாவையும் பெரியாரையும் காமராஜ், இந்த இது சொல்லுவாங்கள்ல, சாம்பாரில் கறி குழம்பு போட்டு கறி ஊற்றுனா எப்படி இருக்கணும், கறி போட்டால் கறிச்சாம்பார்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு நாசகார அரசியல் தான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல். நான் இன்றும் சொல்லுவேன், என்றும் சொல்வேன், காமராஜரும் அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் வேறு வேறு திசையிலானது. திராவிட இயக்க அரசியலும் காமராஜரின் அரசியலும் ஒருபோதும் ஒன்று கிடையாது. இதை தெரிந்து கொள்ளாதவர்கள் பேசுகிற பேச்சு தான் அது. நான் தெளிவாக சொல்லுகிறேன், ஒத்த வரியில் சொல்லுகிறேன். திராவிட இயக்க அரசியல் என்பது பேரறிஞர் அண்ணா எடுத்த அரசியல் மட்டும்தான். தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை ஆதரித்திருந்தால் கூட காமராஜர் தேசிய அரசியலைத்தான் பண்ணினார், திராவிட இயக்க அரசியலை பண்ணவில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திராவிட இயக்கத்தை கட்டிக்காத்த ஒப்பற்ற பெருமகன் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான் பொருத்தம். இதில் யாரும் இதில் பங்கெடுக்க முடியாது. நம்மையெல்லாம், என்னை போன்றவர்களை எல்லாம் இன்று அரசியலில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேரையும் உருவாக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் விதை போட்டவர் பேரறிஞர் அண்ணா, காமராஜர் கிடையாது. காமராஜர் தேசிய அரசியல் பேசியவர், இன்னைக்கு மோடியை போல. வேற ஒன்றும் கிடையாது. தேசிய அரசியல் யார் பேசினாலும் சரி அவர்கள் தமிழ்நாட்டின் மண்ணுக்கு ஆபத்தானவர்கள்ங்கிறது தான். எங்கே இருந்து எதை பேசுகிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். அதைத்தான் நாஞ்சில் சம்பத்துக்கு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பேசுகிறாங்க. அதுவும் போக நாஞ்சில் சம்பத்து மட்டும் காரணம் அல்ல, பிஸ்மி, நான் எதிர்பார்க்காத ஒரு பிஸ்மி, அந்தணன், இவங்கெல்லாம் சினிமாக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய செய்திக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஊடகத்துறையில் மட்டுமல்ல, இணையத்தில் கூட இவர்களின் கருத்துக்கள் மிக மிக முக்கியமான இடத்தில் இடம்பெறும். அவ்வளவு நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடியவர்கள். ரஜினிகாந்த் அரசியல் கட்சியை துவக்கிய பொழுது முழு மூச்சாக எதிர்த்தவர் தோழர் பிஸ்மி அவர்கள். ஆனால் விஜய் கட்சியை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற போது கூட நகைச்சுவையாகத்தான் சிரித்து கொண்டிருந்தார். எனக்கு நன்றாக தெரியும், அவரே மறுக்க மாட்டார். ஒரு கூத்தாடி, அவர் பாணியிலே சொல்லப்போனால் ஒரு கூத்தாடியை கூத்தாடி என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நடிகனின் பின்னால் போகிறவன் அயோக்கியர்கள், முட்டாள்கள், முட்டாள் மனப்பான்மை உள்ள ரசிகர்கள் என்று தான் பிஸ்மி பேசுவார். இது அப்படியே அவர் பேசுவார். இந்த வார்த்தையில் எந்த வார்த்தையும் மாற்ற கிடையாது. முட்டாள் ரசிகனுங்க, ஒரு நடிகையின் பின்னாடி போடலாம் பேசினேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே மாற்றி பேசுகிறாங்க, ஒன்று போல் பேசுகிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்,
எப்படி நீங்கள் வந்து ஆதவ் அர்ஜுன ரெட்டி எப்படி வந்து அந்த இடத்துக்கு போய் விஜய் காம்பவுண்டுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்து அந்த காம்பவுண்டை இயக்கக்கூடிய இடத்துல ஒரே நாள் நைட்டு எப்படி சேர முடியும்? கலெக்டருக்கு இணையான பதவியில் இருந்து கொண்டு ஒருத்தர் வந்து அந்த விஜய் காம்பவுண்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்படி பேச முடியும்? ஜான் ஆரோக்கியசாமி உட்காந்துக்கிட்டு எப்படி அரசியல் பேச முடியும்? பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தன் ஆர்எஸ்எஸ் கேம்பில் இருந்து, ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்னடா ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி, ஆர்எஸ்எஸ்க்கு உறுப்பினர் கார்டே கிடையாது. அதே மாதிரி திராவிடர் கழகத்திற்கும் உறுப்பினர் கார்டே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அது வந்து ஒரு பள்ளிக்கூடம். ஆனால் மக்கள் விரோத வெகுஜன மக்களுக்கு விரோத கீழ்த்தட்டு மக்களுக்கு விரோதமான ஒரு அமைப்பும் கீழ்த்தட்டு மக்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டும் ஒன்று கிடையாது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் 2012 அன்னைக்கு சீமான பேசின முந்தா நாள் ஆர்எஸ்எஸ் மேலே உட்காந்து பேசிட்டேன்னா பாரதியை பற்றி நான் தனி காணொலியாக தான் போடணும், நான் பேசணும். கண்டிப்பாக பாருங்கள், ஆதரவு தாங்க. அந்த கருத்துக்களுக்கு வந்து ஆதரவு கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு செய்தி கிடைக்கும். ஆனால் டைட்டில் வேறு மாறின மாதிரி இருக்கும். உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள், தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய இருக்கும். ஆனால் பிஸ்மி என்ன சொல்கிறாப்புல தெரியுமா? நாஞ்சில் சம்பத்தை ஆதரிக்கிறார். அவர் எத்தனை கட்சிக்கு போயிருந்தாருன்னா விஜய் கட்சிக்கு வந்தது நியாயம் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு காரணம் சொன்னால் என்ன தெரியுமா? உண்மையிலே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எத்தனையோ கட்சிகளுக்கு திராவிட இயக்கங்களுக்கு அவர் போயிருந்தாலும் வச்சுருந்தாலும் வர வேண்டிய இடத்துக்கு சரியாக வந்திருக்கிறாருங்கிறதை சொல்கிறார். ஏன் இந்த மனமாற்றம் அவங்களுக்கு? ரஜினியை எதிர்த்த நீங்கள், நடிகர்களை முழு மூச்சாக எதிர்க்கக்கூடிய நீங்கள், விஜயை மட்டும் இப்போது ஆதரிப்பதற்கு என்ன காரணம்? நான் கடந்த காணொலியில் போட்டிருக்கேன். பிடி செல்வகுமார் வருகையும் அந்த வருகையை ஆதரிப்பதற்கு உண்டான காரணமும் என்ன நிலை என்று போட்டிருக்கிறேன். விஜயிடம் 25 ஆண்டு காலம் உதவியாளராக இருந்த பிடி செல்வகுமார் என்கின்ற தோழர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வந்த பிறகு அவரை அயோக்கியன் என்றும் பொய்யன் என்றும் ஃப்ராட் என்றும் இதே பிஸ்மி பேசுகிறார். நான் தப்பானவனை தப்பாக நான் கேட்குறேன், நீ எந்த இடத்தில் நீ வந்து விஜயை நியாயப்படுத்தினீங்கள்? நீ என்று சொல்லிவிட்டு வாபஸ் வாங்குற, அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அவர் கண்ணியமான வார்த்தைகளை பேசக்கூடியவர். ஆனால் சாக்கடை துரைமுருகனுக்கும் இது அவர் சொன்ன வார்த்தை. அவன் வந்து என்ன சொல்கிறான்? வாய் வியாபாரி, நஞ்சு சம்பத்து, நாரவாய் சம்பத்துன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவரை தூக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, பிஸ்மி ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். டீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படி தூரத்தில் அப்படியே பார்த்துன்னு என்ன ஒரு 2 பேர் 3 பேர் நடந்து வந்தாங்களாம். அது நாஞ்சில் சம்பத்து மாதிரி இருக்கேன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காராம். அப்படியே சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது, நாஞ்சில் சம்பத்து என்ன நடந்தால் வருவார், அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த டீ கடைக்கே 3 பேர் வந்துட்டாங்களாம். அது நாஞ்சில் சம்பத்தான். நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எப்படிப்பட்ட அரசியல்வாதி இப்படியெல்லாம் நடந்து வருவாரா? அவரை போய் இப்படி தப்பாக சொல்கிறாங்களே. இதுதான் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். அதில் இதன் மூலமாக நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்திகள் என்ன என்று கேட்டால், அப்போ ஆதவ் அர்ஜுன ரெட்டியவும் லாட்டரியை நீங்கள் வந்து மாநிலத்துக்குள் திணிப்பதற்கு துணை நிற்கக்கூடிய ஒரு கும்பலையும் அவரை நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தான் கருத்து. செங்கோட்டையனை நியாயப்படுத்தக்கூடிய நீங்கள் எப்படி திராவிட இயக்கத்தின் அரசியலை ஆதரிப்பவராக நீங்கள் இருக்க முடியும்னு சொல்கிறோம். திமுக எதிர்ப்புன்னா டைரக்ட் திமுக எதிர்ப்பு, அதோட விட்டுறணும். நம்ம நாஞ்சில் சம்பத்து நிலைப்பாடு சரி என்று சொல்கிறது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமான ஆபத்தான செய்தி. இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ யாருக்கும் சண்டை தெரியுமா? சீமானுக்கும் விஜய்க்கும் சண்டை. இதுக்கு இடையில சிக்கிக்கிட்டு நாரிக்கிட்டு கிடக்கிற யார் தெரியுமா? நாஞ்சில் சம்பத். அது எதுக்கு தெரியுமா? கடந்த 1 மாத காலமாக மறுமலர்ச்சி திமுகவின் தலைவர் வைகோ அவர்களையும் அந்த கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை இழித்தும் பழித்தும் சொல்லக்கூடாத வார்த்தைகள் பேசியதோட விளைவு பாவத்தை இன்றைக்கி நாஞ்சில் சம்பத் தெரியும். வாயை வாடகை கொடுற யார் வாடகை கொடுவா? தாயை வாடகை கொடுத்தவன் தான் அவளை வாயை வாடகை கொடுவாங்க. இப்போ அவன் என்ன கேட்கட்டான் தெரியுமா? அப்போ இத்தனை நாளாக உங்காத்தால அப்படிங்கன்னு சொல்லி உன் தாயை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சீமா ஓ வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சம்பத்துக்கு சொல்கிறாப்புல. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? சாக்கடை வாயங்கிறான். அப்போ இது நாள் வரைக்கும் உன் வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த தலைவர்கள்லாம் உன் தலைவர்கள்லாம் வந்துட்டு போனாங்களான்னு கேட்க. எங்கே வந்து நிற்கி பாருங்கள் அரசியல்.
பேசத் தெரியும் என்பதற்காக, வார்த்தையில் வித்தை தெரியும் என்பதற்காக நீங்கள் எல்லோருக்கும் வீசப்படக்கூடிய அந்த வார்த்தையோட விளைவு தான் உங்களை வந்து நீக்கி. அதனோட உச்சபட்சம் ஒரு செய்தி, அதில் மறைக்கப்பட்ட செய்தியை சொல்லி முடிவுறுகிறேன் தோழர்களே. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். கூடங்குளத்தில் உண்ணாவிரதம் நடக்குது. அந்த உண்ணாவிரதத்தில் 2 பேருமே மறைச்ச செய்தியில் நான் ஒரு செய்தி சொல்கிறேன். மதியழகன் சொல்லுகிறேன், யூனிவர்ஸிலேருந்து நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். ஒரு செய்தி 100% உண்மையான செய்தியை நான் சொல்கிறேன். உதயகுமார் அவர்களே பதிவு செய்த செய்தியை சொல்கிறேன். இப்போ இல்லை, 5 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போ நான் சொல்கிறேன் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒரு மேடையில் நாஞ்சில் சம்பத்து, சீமான் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மேடையில் அவர் இருக்கிறாராம். அப்போ சுப உதயகுமாருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சான். அப்போ கேட்டாராம் தோழர்கிட்ட வந்து, இப்போ யார் இதில் கடைசி பேசுகிறதுன்னு சொன்ன உடனே சம்பத்து சொல்லியிருக்காங்கல்ல, நான் எப்படிப்பட்ட பேச்சாளராக இருந்தாலும், தமிழ்நாட்டின் தண்ணீரற்ற சொற்பொழிவராக நான் இருந்தாலும், ஒரு உலகத்திற்கே தெரிந்தாலும், ஒரு கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் சீமானை கடைசி பேச சொல்லுங்கள் நான் சொல்லிட்டேன். இது சம்பத்து சொல்கிறாரு. இப்போ சம்பத்து பேசி முடித்த உடனே, முன்னாடி போயிட்டு சம்பத்து பேசி முடித்து உட்காந்த உடனே கூட்டமெல்லாம் போயிடுச்சு. அவன் அப்படியே வெறும் மேடையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ கூட்டம் எனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்கிறோம். இதை சாக்கடை துரைமுருகன் சொல்லி இவர்களால் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? டேய், அங்கே இருந்த ஆளெல்லாம் எங்கள் ஆள்றா, சீமா அண்ணன் பேச்சை கேட்கத்தாண்டா வந்திருக்காங்க, அதனால் எவனும் எஞ்சி போகலடா, நீ தப்பாக சொல்லுங்க அசிங்கமாக அவன் பேசுகிறான். இந்த 2 பேரும் ஒரு செய்தியை மறைத்து விட்டார்கள். சுப உதயகுமார் என்ன சொன்னார் தெரியுமா? 3 பேரும் மேடையில் உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான பதிவு தோழர்களே, கேட்டுக்கோங்க. இது பேய்க்கும் சண்டம்பாங்கள்ல, அது மாதிரி எதுகள்லாம் அதில் பெரிய தீமை எது, சிறிய தீமை எதுங்கிறத நம்ம பிரித்து பார்க்கணும். சுப உதயகுமார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜூனியர் விகடனில் அணு ஆட்டம் என்கின்ற தலைப்பில் ஒரு தொடர் வந்து கொண்டு இருக்கிறது, அந்த தொடர் நல்லா போய்கிட்டுருக்கு அப்படின்னு அப்படி பேச்சை எடுக்கிறார் சுப உதயகுமார். ஜூனியர் விகடனில் இந்த மாதிரி அணு ஆட்டம்னு ஒரு தொடர் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லும்போதே சீமாங்கிட்ட ஆமாம் அதை என் தம்பி தான் எழுதுறான்றான். சொன்னவன் சீமான், முதலில் சொன்னவர் சுப உதயகுமார். மீண்டும் சொல்லுகிறேன், ஜூனியர் உடனில் அணு ஆட்டம் என்ற தலைப்பில் ஒரு தொடர் வந்துக்கிட்டு இருக்குது. அது விழாவாரியாக எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இடமறித்து அப்படி சீமான் சொன்ன, ஆமாம் நானும் படிக்கத்தான் செய்கிறேன், எல்லாம் படிக்கிறேன், என் தம்பி தான் அதை எழுதிக்கிட்டு இருக்கிறான், இன்னும் நல்லா எழுதுவான்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ன உடனே சுப உதயகுமாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக் மாதிரி என்னடா சொல்கிறதுன்னு சொல்லி அப்படியே போட்டு தகச்சு நிற்காரு. ஏன்னா அந்த அணு ஆட்டம்ங்கிற தலைப்பில் ஜூனியரில் எழுதுகிறதே சுப உதயகுமார் தான். அவரோட அழைப்பில் வந்து, அவரோட மேடையில் வந்து, அவர் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு என் தம்பி தான் எழுதுகிறான், அவனை எழுத சொன்னதே நான் தான், அவனுக்கு குறிப்புகள் கொடுக்குறதே நான் தான் சொல்லி இந்த பொறுக்கி சொல்கிறான். எந்த பொறுக்கி? சீமான்கிற பொறுக்கி. தமிழ் எதுக்காக இதை சொல்கிறேன்னு வைங்க, பொறுக்கிங்கிற வார்த்தை என்ன சொல்கிறான்? பச்சை பொய்யை பந்தியில் பரிமாறுவதற்கு கொஞ்சமும் தயங்காத ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் சீமான். நான் கொஞ்சம் அழுத்தித்தான் அந்த வார்த்தையை, ஏன்னா புரிஞ்சுக்கணும், இது ஒன்றும் பெரிய தவறெல்லாம் கிடையாது. ஏங்க, ஒரு வருஷக்கணக்கில் இருந்து ஆயிரக்கணக்கில் வழக்குகளை வாங்கி எத்தனை சுற்றுப்பட்டில் இருக்கக்கூடிய 100 கிராமங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்து அமெரிக்காவில் பேராசிரியர் வேலையை விட்டு வந்து ஒருவன் போராடி கொண்டிருக்கிறவன் பக்கத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை பற்றி தீவிரமாக எழுதி கொண்டிருக்கிறவன் பற்றியில் அவரோட அழைப்பில் போய் அவரோட மேடையில் உட்காந்துக்கிட்டு அவரே எழுதின தொடர் வெகுஜன இதழான ஜூனியர் விகடனில் வெளியே வருது. அதை என் தம்பி எழுதுகிறான், அவனை எழுத சொல்கிறதே நான் தான், அவனுக்கு குறிப்புகளே நான் தான் கொடுக்கணும், அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன்னா எவ்வளோ ஒரு கேடுகட்ட நாசகார சக்தி இந்த பையங்கிறத பார்த்துக்கணும். அவனை ஆதரிப்பது என்பது தமிழர்களில் தற்கொலைக்கு சமமான விஷயம். நான் சம்பத்துக்கு எதிரான கருத்துக்களை நம்ம வந்து சொல்கிறோன்னு நினைக்கல. பாவம் ஐயோ பாவம்ங்கிற தலைப்பில் பாரதி பேசுவான்னு சொல்லி பேசுவாங்கள்ல, அதோட ஒரிஜினல் வரி என்ன தெரியுமா? படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோவென்று போவான்னு சொல்லுவாங்க. சம்பத்தவர்களே, நீங்கள் படித்தவர். இந்த பொறுக்கியை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, சீமானை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. அவன் ஒரு பொறுக்கி, தமிழர்களுக்கு விரோதமானவன். இல்லைன்றால் அப்படி ஒரு கருத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் சொல்லுவாரா? அதிர்ச்சி அடைந்த சுப உதயகுமார், இவன் உண்மையிலேயே
கேடுகட்ட ஒரு மனிதனை கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சுட்டோமே, ஆபத்தானவன் என்று சொல்லி அவர் கட்டுரையில் மட்டுமல்ல தன்னுடைய முகநூல் பதிவிலும் இணையத்திலும் இதை நான் சொன்னதை உள்ளதை உள்ளபடி அப்படியே எழுதினவர் அவர். இது யாரும் மறுக்க முடியாது. இது எழுத்தாகவும் வந்திருக்கு, அச்சு ஊடகத்திலும் இது வந்திருக்குது. சுப உதயகுமாரை பதிவு செய்த செய்தி. அப்போ இந்த செய்தி எப்படி போயிருக்கும் பார்த்துக்கோங்க. நீ யாரிடம் அரசியல் சிக்கியிருக்கிறது என்பதைத்தான் என்னுடைய விருப்பக்கு ஏற்க நான் சொல்லுகிறேன். நாமெல்லாம் இந்த மாதிரி தமிழர்களுக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய வகையிலும் தமிழர்களுக்கு அழுக்கு கூடுகிற வகையிலும் செயல்படக்கூடிய இவர்களையெல்லாம் நாம் புறந்தள்ளுற வேலையை பக்குவமாக பார்த்துக்கணும். நாம் எம்ஜிஆர் அவர்களின் புகழ்களை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களின் பெருமைகளை பற்றியும் பேசிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தவிர்க்க முடியாத அன்றாட அரசியலையும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த பேசவில்லை என்று சொன்னால் நான் பாவம் செய்தவனாக மாறிவிடுவேன். பாவிகளை அடையாளம் காட்டுவது நம்முடைய கடமை. நன்றி, வணக்கம் தொடர்களே.